தூங்குவதற்கு முன் போன் பார்ப்பது தான் உங்களுடைய பிரச்சனை என்றால் போனை படுக்கை அறைக்கே கொண்டு செல்லாதிடன்னு ஆதாரம் சொல்லுது. அது ரொம்ப முக்கியம். அதை வேறு அறையில் வைத்து விடுங்கள் என்று அறிவுறுத்துகிறது. ஆனால் நேயரின் சார்பாக நான் இங்கு ஒரு வலுவான கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். கண்டிப்பா சொல்லுங்க. இப்போ எனக்கு என் மேல முழு நம்பிக்கை இருக்கு. என் மன உறுதி ரொம்ப ஸ்ட்ராங்கானது. சரி, அப்புறம் எதற்காக போனை வேற அறைக்கு கொண்டு செல்ல வேண்டும்? என் அருகிலேயே போன் இருந்தாலும் நான் அதை எடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் இல்ல. இது நிறைய பேர் கேட்கிற கேள்விதான். டயட்டில் இருப்பவர் தன் வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு பெரிய சாக்லேட் கேக்கை வைத்துக்கொண்டு அதை தினமும் பார்த்து கொண்டே தன் மனக்கட்டுப்பாட்டுடன் இருக்க முயல்வது போன்றது தானே இது. ஆமா. வெறும் மன உறுதியை மட்டுமே வைத்துக்கொண்டு அடிக்ஷனை வென்றுவிட முடியாதா? உங்களை நீங்களே வருத்தி கொள்ளும் இந்த செயல்முறைக்கு அறிவியலில் ஈகோ டிப்ளீஷன் என்று பெயர். நமது சூழலை மாற்றுவது என்பது மன உறுதியை விட பன்மடங்கு சக்தி வாய்ந்தது. இப்ப புரியுது. உங்கள் போன் வேறு அறையில் இருந்தால் அதை எடுப்பதற்கு நீங்கள் படுக்கையை விட்டு எழுந்து கதவை திறந்து நடந்து செல்ல வேண்டும். அது ஒரு பெரிய வேலையா தோணும். அங்கு ஒரு மிகப்பெரிய தடையை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். அந்த 20 வினாடி தாமதம் உங்கள் மூளையின் ஆட்டோ பைலட் மோடை உடைத்து மீண்டும் விழிப்புணர்வை நோக்கி உங்களை கொண்டு வர போதுமானதாக இருக்கும். இது ரொம்பவும் தர்க்க ரீதியான ஒரு விளக்கம். நம்மை நாமே நம்புவதை விட நமது சூழலை நமக்காக வேலை செய்ய வைப்பதுதான் சிறந்த உத்தி. கண்டிப்பா. மேலும் இந்த அடிக்ஷன் என்ற அரக்கன் எப்போது சுலபமாக நம்மை தாக்குகிறான் தெரியுமா? போரடிக்கும் நேரங்களில்தான் என்று குறிப்புகள் கூறுகின்றன.